ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கிட்டே ரொம்ப அமோகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாம்பாருக்கு பருப்பு குக்கர் வச்சுட்டு அது பொங்கி வலிஞ்சு அடுப்பு மொத்தத்தையும் வீண் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் அதையுமே க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி சாப்பாடு சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இதெல்லாம் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்குமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்காகட்டும், மறுபடியும் அந்த பரபரப்பை மறுபடியும் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கண்டிப்பாக தேவை. காலையில் நேரமாக எந்திரிக்கணும், காலைல சக்கரை கட்டின மாதிரி கடகடன்னு ஓட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். மறுபடியும் அந்த பரபரப்பை கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. சரி, ஃபஸ்ட்டு அரிசி போட்டுடலாம், அதுக்கப்புறமா அந்த அடுப்பை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அரிசி எல்லாமே போட்டுட்டு அந்த அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். ஒலை கொதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பெரிய அடுப்பில் வச்சுருப்பேன் அந்த சாப்பாடு பூசியை. ஒலை கொதிச்சிருச்சு அப்படின்னா அரிசியெல்லாம் போட்டுட்டு அந்த 2வது அடுப்புக்கு மாற்றி வச்சுருவேன். அது மீடியமாக எரியும். அதனால் அந்த அடுப்புக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி வராது. அப்படிங்கிறதுக்காக அந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பொறுமையாக எழுந்திரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு திடீர்னு காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பயங்கரமாக கடுப்பாகும். அதுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே தினமும் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. அப்போ சீக்கிரமாக எழுந்திருக்கிறக்க அதுவே பழகிரும். யாராக இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம். நான்லாம் அப்படித்தான். அதுவும் எங்காவது அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டு சைடில் விசேஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்பணும் அப்படிங்கும்போது அந்த டைம்லலாம் அலாரனே வைக்க தேவையில்லை, நானே டக்குன்னு எந்திரிச்சிருவேன். அதுவும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா 3:45 முழிப்பு வந்துடும். கடன்னு எந்திரிச்சு கிளம்புறக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளால் எந்திரிக்க முடியும். நம்மளை சோம்பேறித்தனமாக நினச்சிக்கிட்டு விட்டுடுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மார்க்கெட் போயிட்டு வரும்போதே ஆப்பிள் வாங்கிட்டு வந்தால் சரி, இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி போட்டு அது கூடயே ஒரு டம்ளர் பால், லைன் டேட் சிரப் போட்டு நம்ம அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டரில் அதை செட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆளுக்கு அப்படிங்கும்போது ஜூஸ் போடுறது இது பெரிய விஷயமா இருக்காது. அதனால் சரின்னு அதில் வச்சுட்டு அப்படியே சைடில் வேலை செஞ்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருந்துட்டேன். இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டரில் 3 செட் ஆஃப் ஜார்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஜூஸ் மட்டும் இல்லை, நம்ம சட்னி அரைக்கிறதா இருந்தால் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த பொடியெல்லாம் அரைக்கிறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த லிட் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஜூஸ் மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சிடணும். அப்படி எனக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இப்போ இந்த கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு பிளட் இன்க்ரீஸுமே ஆகிருக்கு. உங்களுக்கு அது நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த விஷயம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு எடுத்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் இப்படி ஓங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை வாங்கி அவரே உடச்சி கொடுத்துட்டு போயிட்டார். சில வேலைகள்லாம் செய்யும் போது என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். கிச்சனில் வெங்காயம் அதிகமாக கட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் பண்ணுவார். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிச்சனில் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு தேவையான புக்கு, நோட்டு எல்லாத்துக்குமே அட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லா புக்கு நோட்டுக்கும் அட்டை போட்டுட்டேன். நான் போட்டுட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என் ஹஸ்பண்ட் தான் எல்லா புக்கு நோட்டுக்கும் அவரே அட்டை போட்டுட்டார். அந்த மாதிரி நீங்களுமே ஒரு வாரம் இருக்கும் போதே அட்டை போட்டு வச்சுருங்க. முந்தின நாள் அட்டை போட்டுக்கலாம், இன்னும் டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகணும். அதனால் இப்போவே எல்லாத்தையுமே அட்டை போட்டு எடுத்து வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடணுமோ அதெல்லாம்
எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி இப்போவே எல்லாமே பேக் மொத்தத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு வேளை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிச்சனில் இருக்கிற டென்ஷனே பெரிய டென்ஷன். இதில் வந்து அந்த டென்ஷனையும் சேர்த்து ஒட்டுக்கா வச்சுட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால இதை கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து அட்டை போடலை அப்படின்னா கண்டிப்பாக அட்டை போட்டு முடிச்சிடுங்க. அட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பொருள் எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ சுண்டல் வகைகள்லாம் ஊற வச்சு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தொளிக்கிறது, இந்த சின்ன வெங்காயம் தொளிக்கிறதெல்லாம் பெரிய வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வெங்காயமெல்லாம் தொளித்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான சின்ன வெங்காயமெல்லாம் தொளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக நம்ம குக்கிங் பண்ண தேவையில்லை. ரிலாக்ஸாக பொறுமையாக குக்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சீரகம் மிளகு இடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சீரகம் மிளகுமே வந்து மிக்சியில் போட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். அது கூடயே வந்து ஒரு 2 பல்லு பூண்டை போட்டு தட்டி ரசத்துக்கு நான் போட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குக்கிங்குமே ரொம்பவே ஈஸியாக போயிடும். அந்த அன்னைக்கு பரபரப்பாக நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஹெல்ப் பண்ணும். நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்க ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து சீரகம் மிளகு மட்டும் கிடையாது, பட்டை சோம்பு பொடியுமே அரைச்சி வச்சுருப்பேன், மல்லிப்பொடி அரைச்சி வச்சுருப்பேன். இதெல்லாமே நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுனால அந்த அன்னைக்கு குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவசரமாக நான் குக்கிங் பண்ணிட்டுருக்கும் போது இது இடித்து எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு அவசியம் இருக்காது. நான் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக குக்கிங்கை பண்ணி முடிச்சிடுவேன். நான் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் பண்ணி வச்சுப்பேன். நான் அது எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறேன், ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி, ஒர்க்கிங் உமனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். பாப்பா வந்து திடீர்னு எனக்கு பொங்கல் வேண்டாம், நானே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏண்டி அப்படின்னா இல்லை எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தோசை வேணும்னு சொல்லிட்டு தோசை சுட்டு அவள் சாப்பிட்டு கிளம்பிட்டான். அவள் தோசை சுட்டுட்ருக்கவே நான் வந்து காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் இந்த காய் சீவறது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நான் வந்து துருவி எடுத்து வச்சுப்பேன். அதை வச்சுட்டு வெங்காயம் மிளகா அதை வந்து கட் பண்ணி போட்டு அதை தாளிச்சுட்டு இதை வந்து காய் எடுத்து போட்டு உப்பு போட்டு நான் கிளறி வச்சுருவேன். இந்த வெள்ளையாக இருக்கிற முட்டைக்கோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த காய் வணங்கி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து ஊற்றி கொண்டு போய் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன். டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து தேங்காய் மட்டும் துருவி போட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் வந்து அந்த காய் வேகும் போதே தேங்காயும் சேர்த்து அதோடனா போட்டுடுறது. அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாது. அதனால் தேங்காயெல்லாம் துருவி போட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சாப்பாடு போட்டால் அரிசி இருக்கும், பருப்பு கீழே விழுந்திருக்கும், காய் வணக்கும் போது காய் கீழே விழுந்திருக்கும், அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளேயே வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறமா காய் ரெடி ஆயிடுச்சு. சரி காயுமே மாற்றி போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த அடுப்பு மட்டும் பேலன்ஸ் ஏன் நிற்கிது அதையுமே தொடச்சி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எதுக்கு மளிகை சாமான டப்பாலெல்லாம் பேர் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பேர் எழுதி வச்சேன் அப்படின்னா தான் நான் மட்டும் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த டப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எங்கள் மாமியாரும் இருக்காங்க. இது வந்து ஒரு கை புழங்குற கிச்சன் கிடையாது, ஒரு 2 கை புழங்குற கிச்சன். ஸோ சம்டைம்ஸ் வந்து என் வீட்டுக்கார் கூட வந்து காஃபி போடுறதுக்கு காஃபிக்கு பார்ப்பார். அப்போ அவருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து பேர் எழுதி வச்சுருக்கேன். திடீர்னு நான் ஊருக்கே போனேன் அப்படின்னா கூட அவங்க டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இந்த பொருள் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்குமே தெரிஞ்சு எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நான் பேர் எழுதி வச்சுருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர் மளிகை சாமான டப்பாலெல்லாம் பேர் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க.
பட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிளேட்டெல்லாம் எடுத்து கடகடன்னு விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சிங்க் ஏரியா எல்லாத்தையுமே கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனாலுமே பாத்திரம் நிறையா யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் முன்ன பாத்திரம் யூஸ் பண்ணதுக்கு இப்போ நான் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிங்க் வலிஞ்சு மேலே வரைக்கும், அதாவது என்னுடைய அக்ஷய பாத்திரம் வலிஞ்சு அப்படியே நிரம்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை, மீடியமாக இருக்கிற அளவுக்கு தான் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே கம்மியாக பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸாக வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் வந்து இப்போல்லாம் வந்து சாப்பாடு செய்யவே முக்கால்வாசி பாத்திரம் வந்து விளக்கி முடிச்சிடுறேன். ஏதோ கொஞ்சம் பாத்திரம் அந்த மாற்றி சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த மாற்றி போடுறேன் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்துங்களை தான் வந்து கைக்கு கழுவ முடியாமல் போகுது. இப்போ குட்டீஸுங்க வீட்டில் இருக்கிறனால அதிகமாக பாத்திரம் கொண்டு வந்து சிங்குக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி போடும்போது தான் செம்ம கடுப்பாகும் இல்லையா? எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த குட்டீஸுங்க வந்து சிங்கை நிரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸுங்க எதையாவது ஒன்று சாப்பிட்றேன்னு ஒரு கப் எடுத்து போட்டு சாப்பிட்டு கொண்டு வந்து அந்த சிங்குக்குள்ளே தான் போடுறாங்க. அதனால் சிங்குக்குள்ளே பாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிங்க்குக்குமே பெரிய ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு பெரிய பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஜாரோடைய இந்த பிளேடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எந்த மிக்சிலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே முடியாது. அது ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த பிளேடே தனியாக கழட்டிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறது, இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்தையுமே கழட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் பிளெண்டருக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து கிரைண்டருக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஷார்ப்பான பிளேடோடனா கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் வந்து 100% காப்பரால் ஆன மோட்டர் தான் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. 3 செட் ஆஃப் ஜார்ஸ் வருது. எல்லாமே ப்ரீமியமான குவாலிட்டியில் செட் ஆஃப் 3 ஜார்ஸ் 500 ml ஒன்று, 700 ml ஒன்று, 300 ml ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 செட் ஆஃப் ஜார்ஸ் வந்து இதோடனா கொடுக்குறாங்க. அந்த 3 ஜாருக்குமே தனித்தனியாக லிட்டுமே கொடுத்துருக்காங்க. 3 லிட் வருது. ஒன்று வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த லிட் ஒன்று. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிற லிட் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளெக்ஸு, அப்புறம் வந்து பெப்பர் இதெல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி லிட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 லிட்மே கொடுக்குறாங்க. எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது கூடயே வந்து மேனுவல் புக்கும் கொடுத்துட்றாங்க. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த புக்லேயே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க்குமே கொடுக்குறேன். ஒரு வழியாக குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணியாச்சு. சரி ஓகே, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் அப்படியே வந்து ஒரு சுற்று பார்த்துட்டு கிளம்பிட்டேன். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நைட் வந்து கண்டிப்பாக கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு அந்த கிச்சனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நைட்டே முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நம்மளால் நேரமாக எந்திரிக்க முடியாததுக்கு காரணமே நைட்டு நம்மளால் கிச்சன் க்ளீன் பண்ணாமல் படுத்து தூங்குறது தான். கிச்சன் க்ளீன் பண்ணாமல் படுக்கிறப்ப என்ன தோணுன்னா, கிச்சன் க்ளீன் பண்ணல, காலையில் எந்திரிச்சு போய் பாத்திரம் விளக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நைட்டுமே லேட்டாக தான் நம்ம தூங்குவோம். அதனால் காலையிலுமே லேட்டாக தான் எந்திரிப்போம். அந்த யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் நம்ம போய் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக காலையில் சூப்பராக டக்குன்னு எந்திரிச்சிட முடியும். அதே போல் நெக்ஸ்ட் டே என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத முந்தின நாளே முடிவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு என்ன செய்யறதுன்னு ரொம்ப நேரம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்களெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறத நினச்சி நம்ம டென்ஷன் ஆகவே வேண்டியதில் ரிலாக்ஸாக அதையுமே ஹேண்டில் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து மொட்டை மாடிக்கு விளையாட கூட்டிகிட்டு போமான்னா அவளை விளையாட கூட்டிகிட்டு போகும்போதே அப்படியே கையோட வெங்காயமே எடுத்துகிட்டு போய் அப்படியே ரிலாக்ஸாக அங்கே வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வெங்காயத்தை எல்லாமே தொலைச்சி முடிச்சிட்டேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.